ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோட அப்பா ஹீரோவோட சேர்ந்துருப்பாங்க. கூடவே ஜோசனோட கேபிட்டலாக கேஜியாங்கில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜோசனோட கேபிட்டலாக ஹன்யாங்க மாறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இப்போது 5 வருஷம் கழித்து என்ன நடக்குதுன்னா, அரசருக்கும் ராணிக்கும் ஒரு பையன் பிறந்திருப்பான். அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு பையனுக்கு பட்டத்து இளவரச பதவி வழங்கப்படுது. ஸோ இப்போது பட்டத்து இளவரச படிக்க போகிறதுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ராணி அவங்களுக்காகவே தனியாக ஒரு அறையை ரொம்ப டிசைனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை கொண்டு போய் காட்டிட்டு இருக்கிறப்போ கூடவே ராணியோட 2 தம்பிகளும் பட்டத்து இளவரசருக்காக நாங்களும் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி கொடுக்காங்க. என்னன்னா ஒரு பறவையோட இறகு தான், அது பட்டத்து இளவரசருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் அரசர் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே ஆல்ரெடி ராணியோட 2 தம்பி இருக்கிறது அரசருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பட்டத்து இளவரசர்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் பட்டத்து இளவரசர் கையில் இருக்கிற அந்த பறவையோட இறகையும் பார்க்காங்க. ராணியோட தம்பி 2 பேர் கையில் இருக்கிற அந்த பாக்ஸையும் பார்க்காங்க. ஸோ இவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அரசரும் கோவத்தோடு அந்த இறகை வாங்கி வச்சுட்டு, இது என்ன வேலை, நீ இந்த நாட்டோட பட்டத்து இளவரசர், படிக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை நான் அதை சேகரித்து வச்சுக்கலான்னு தான் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, அப்படி வச்சுருக்கிறவன் தான் பின்னாடி வேட்டையாடணும்னு தோணும், அதெல்லாம் நீ இப்போதைக்கே பண்ணக்கூடாது, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருன்னு சொல்கிறாங்க. ராணியும் பக்கத்தில் போயிட்டு, இல்லை அவனுக்கு இது பரிசாக தானே கிடச்சிருக்கேன், அவன் டெய்லியும் நல்லா படிக்கான், 2 மணி நேரம் படிக்கான்னு சொன்னதும், இல்லை இனி நீ 5 மணி நேரம் படிக்கணும் என்கிட்ட, நீ 5 மணி நேரம் படிக்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதை நான் உன் கையில் திரும்ப தருவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அரசர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, பட்டத்து இளவரசர் பக்கத்தில் ராணியோட 2 தம்பிங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான். ஸோ இப்போது ராணியும் தனியாக 2 தம்பிங்களும் கூப்பிட்டு, இனி ஒரு முறை இந்த நாட்டோட பட்டத்து இளவரசர் பக்கத்தில் அப்படி நடந்துக்கிடாதீங்க, அரசருக்கு அது சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தம்பிங்க 2 பேரும், சின்ன வயசுலேருந்து பட்டத்து இளவரசர் நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம், இப்போ சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லும்போது, அவன் இப்போது நாட்டோட பட்டத்து இளவரசர் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு 2 தம்பிங்களையும் திட்டி தான் விடுறாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இப்போ அரசர் என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, இப்போ ஹன்யாங்கு வந்ததுனால இதுக்கு முன்னாடி இடத்துல இருந்த ஏழை மக்கள்லாம் அவங்க நிலம் வீடெல்லாம் ரொம்பவே குறைஞ்ச ரேட்டில் பெரிய பெரிய அதிகாரிகிட்ட விற்றுருப்பாங்க, அவங்களும் இல்லீகலாக வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசரும் அதை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. இதில் சேரியாங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா, ராணியோட 2 தம்பிங்க வீட்லேயும் திடீர்னு அடிமைகள் நிறைய பேர் இருக்காங்க, என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பா. ஸோ அரசருக்கு இப்போ அவங்கள தான் கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு அரசர் கூட எப்போவுமே இருக்கிற அந்த அமைச்சர் யோங்குவான்ட்ட தான் இந்த பொறுப்பை கொடுக்காங்க. ஸோ நைட் டைம் போல் அவனும் விசாரிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கே ராணியோட தம்பிங்க வராங்க. ஸோ வந்ததுமே இப்படி யோங்குவான் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு சொன்னதுமே ராணியோட தம்பியும் ஸ்ட்ரெயிட்டாக அவனை போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. அரண்மனை வாசல்லே போயிட்டு அரசர்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது, அரசர் என்ன வேலையான்ட்டு தந்தாரோ அதை தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது, என்னோட வீட்டை நீ விசாரிக்க வர்றதா இருந்தால் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் சொல்லிக்கணும், நீ பாட்டில் நான் இல்லாத நேரம் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன், என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது, அப்படி தான் பண்ணுவேன், அரசருக்கு தான் நான் வேலை செய்கிறேன், உனக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. இல்லை கூட அந்த யோங்குவான் என்னன்னா, நீ எதுக்குமோ உதவி இல்லாதவன், ராணி உன் கையில் இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு வேற சொல்லி 2 பேருக்குள்ளேயும் நல்லா பெரிய சண்டையாக வருது. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக அமைச்சர் ஹாரியாங் தான் இவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அமைதியாக 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து வீடு நிலத்தெல்லாம் விற்றதுலாம் நிறைய மினிஸ்டர் வாங்கியிருப்பாங்க. அதில் ராணியோட தம்பியும் நிறைய இடத்த வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அதில் வீடு இல்லாதவங்க எல்லாருமே அடிமையாக இங்கே ராணியோட தம்பியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல். ஸோ இது எல்லாம் இப்போ இந்த யோங்குவானுக்கு தெரிஞ்சுட்டு, நான் கண்டிப்பாக அரசர்கிட்ட போய் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் நடுவில் ஹாரியாங் தான் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்காரு. ஆனால் அந்த யோங்குவான் கேட்குற மாதிரி இல்லை, இப்போதைக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா, அரசர் இப்போது மிங் நாட்டிலேருந்து வந்திருக்கிற தூதுவரை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம், மிங் நாட்டில் நடந்துட்டுருக்கிற போருக்காக 10,000 குதிரை இங்கே கேட்பாங்க. அதுக்காக ஹீரோட அப்பாவை வச்சு அந்த தூதுவர்கிட்ட பேசி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை வாங்குகிற டைம் போல் அதுக்காக மிங் நாட்டு தூதுவர் வந்திருக்காங்க. ஸோ அரசரும் இப்போ, உங்களுக்காக நாங்கள் 10,000 குதிரைகள் தரதுக்கு தயாராக தான் இருக்கோம், பதிலுக்கு நீங்கள் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் தரப்போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தூதுவரும், சரிதான் அரசரே, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் ஃபஸ்ட்டு நான் என்னோட கோரிக்கை என்னன்னு சொல்கிறேன். எங்களுக்கு கோரிக்கையாக தேவைப்படுறது எதுனா, ஜோசன் நாட்டு சேர்ந்தால் 50 பணிப்பெண்கள் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ பணிப்பெண்களோடனே அரசரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்து பேசி அனுப்பிவிட்டாங்க. ஒரு பக்கம் ராணிக்கும் இந்த நியூஸ் தம்பி மூலமாக போது, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இப்போது அரசர் வந்து அரசராக மாறதுக்கு முன்னாடி மிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க தானே. ஸோ அந்த அதிகாரிகள்லாம் வந்து அரசர்கிட்ட பேசுகிறாங்க. என்னென்னா என்னானாலும் சரி ஜோசன் நாட்டை சேர்ந்த பணிப்பெண்களை மிங் நாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி தான் அரசரும் இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. இது என்னால் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக ராணியே அரசர்கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் அரசராக மாறதுக்கு முன்னாடி எனக்கு உறுதி அளிச்சிருக்கீங்க, இனி எந்த ஜோசன் பெண்களும் மிங் நாட்டுக்கு பணிப்பெண்ணாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அதை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லும்போது அரசரும், இப்போ நான் அதை செஞ்சு
செஞ்சு தாகணும், எனக்கு வேறு வழி இல்லை, இல்லைன்னா பிரச்சனை தான் வரும்னு சொல்லும்போது, அப்போ இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ராணி கேட்காங்க. சுற்றி இருக்கிற அமைச்சர்கள்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசர், சரி நீ சொன்ன மாதிரியே செய்யலாம், ஆனால் நீ இதில் தோற்று போயிட்டனா 6 மாதத்துக்கு நீ அரண்மனையை விட்டு வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, அரண்மனைக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ராணியும் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ராணி யாரை போய் மீட் பண்ணுறாங்கன்னா, அரசருக்கு லாஸ்ட்டாக வந்த காங்பெயின் சேயோனை தான். ஏன்னா அவள் ஃபஸ்ட் டைம் அரண்மனைக்கு வந்ததும் ராணிக்காக மிங் நாட்டிலேருந்து வந்திருக்க சில்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பா. இப்போ அதை தான் ராணி கேட்காங்க, எப்படி உனக்கு இந்த துணி வந்துச்சுன்னு சொல்லும்போது அவளும் அவள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க மிங் நாட்டில் பெரிய அதிகாரியாக இருக்காங்க போல், ஸோ அவங்க மூலமாக தான் எங்களுக்கு கிஃப்டாக இது வந்துச்சுன்னு சொல்கிறா. ஆனால் ராணிக்கு இதில் டவுட் இருக்குது. ஸோ உடனே அவளோட அப்பாவை கூப்பிட்டு தான் விசாரிக்காங்க, நீங்கள் எதை கொடுத்தீங்க, பதிலுக்கு எதுக்கு உங்களுக்கு மிங் நாட்டிலேருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்குங்கிறதெல்லாம் நான் கேட்க போகிறது கிடையாது. நான் கேட்க போகிறது என்னென்னா, இங்கே ஜோசன்லேருந்து அங்கே மிங் நாட்டு அரசருக்குன்னு கொடுக்குற பரிசு எல்லாமே மிங் நாட்டு அரசருக்கு போகிறது கிடையாது தானே, மிங் நாட்டு தூதுவர் தானே அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ ஆல்ரெடி ராணி கெஸ் பண்ணிட்டாங்க போல். அதுக்கு அவரும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஸோ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக சரி அங்கே மீட் பண்ணி ஒரு ஹெல்ப் தான் பண்ண சொல்லி கேட்காங்க. என்னென்னா, மிங் நாட்டு தூதுவர் வர்றதுக்கான ஏற்பாடு எல்லாமே ராணியோட மின் ஃபேமிலி தான் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே தூதுவர் கூட இருக்கிற 2 பேரை நீ தனியாக கூட்டிகிட்டு போய் பேசணும், நான் அந்த தூதுவர் கூட பேசுகிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே சேரி அங்கே கூட இருக்கிற 2 பேரை தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசிகிட்டு இருக்கா. இந்த டைமில் அந்த தூதுவர் ராணியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. ராணியும் அவரை பார்த்ததுமே, உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கோல்டனில் செஞ்ச ஒரு ஆமை சீல் தான் காட்டுறாங்க. ஸோ கூடவே காங்பெயின் சேயும் இருப்பாங்க. ஸோ இப்போ ராணி என்னென்னா, இவங்க ஃபேமிலியிலேருந்து இதே மாதிரி நிறைய பரிசு மிங் நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, இப்போ அந்த தூதுவரும் இதே மாதிரி பரிசு வாங்கியிருக்கோங்கிறதுக்காக ஆதாரம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ ராணியும் அது சரிதான், ஆனால் இவங்க ஃபேமிலியிலேருந்து அங்கே மிங் நாட்டு அரசருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க, இதே மாதிரி பரிசு நாங்கள் தந்து விட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் மிங் நாட்டு அரசர்கிட்ட இருந்து பதில் கடிதம் என்ன வந்துச்சுன்னா, நான் அப்படி எந்த பரிசும் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இவங்க ஃபேமிலியிலேருந்து பதில் கடிதம் என்ன போட்டு அனுப்பணும், தூதுவர் மூலமாக தான் நாங்கள் கொடுத்து விட்டோங்கிறத சொல்லவா வேண்டாமான்னு சொல்லவும் அவர் லாக் ஆகிட்டார். ஏன்னா அரசர் பேரில் இவர் தான் எல்லாமே வாங்கி வச்சுருக்காரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராணி அடுத்ததான் என்ன பனிப்பெண்களாக வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் இந்த தூதுவரும் அரசரை மீட் பண்ணி, நாங்கள் 10,000 குதிரைகளே எங்களுக்கு போதும், பனிப்பெண்களை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி தூதுவர் மாறினதுக்கு ரீசன் ராணி தான் சொல்லி அரசருக்கு தெரியுது. ராணி மேலே கொஞ்சம் பொறாமையும் படுற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ராணிக்கு இப்படி தன்னோட தம்பியும் யோங்வானும் போட்ட சண்டையை பற்றி தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு தம்பியை கூப்பிட்டு வச்சு தான் அதை பற்றி விசாரிக்காங்க. அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. அரசர் விசாரிக்க சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் அடிமையாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து அவங்கள அங்கேருந்து அனுப்புறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லும்போது, முடியாது, இது எல்லாமே மின் ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே அரசராக உட்காந்ததுக்கு கூட காரணம் நாங்கள் தான். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பவரை வச்சு எங்களை இல்லாமல் பண்ணணும்னு தான் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, பவரா என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் எடுக்கணும், அதை அனுபவிக்கணும், அது தானே. ஆனால் நாங்கள் யோசிக்கிறது அப்படி கிடையாது. ஜோசனை புது உலகமாக மாற்றணும், இதை தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. அதில் தம்பிக்காரனும், நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு ராணியாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க, மின் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போய் தான். ஆனால் நைட் டைம் ராணி அரசரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அரசரோட அறைக்குள்ளே போல் வெளியே நின்று தான் பேசுகிறாங்க. நேருக்கு நேர் பார்த்தா உங்கள்கிட்ட என்னால் பேச முடியாது, லாஸ்ட்டாக உங்களோட அப்பா மனசு மாதிரி உங்களை ஏற்றுக்கிறதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லும்போது, அரசரும் என்னோட அப்பா இந்த ஜோசனை புதுசாக மாற்றணும்னு ஆசைப்பட்டார், அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், கூடவே நடுவில் எந்த தடை வந்தாலும் அதை அழிச்சிடுவேன் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது ராணிக்கும் புரியுது. அப்போது உங்களுக்கும் பட்டத்திலவரசருக்கு நடுவில் என்னோட தம்பிங்க வந்தாங்கன்னு கூட என்னோட தம்பிங்களையும் கொன்றுவீங்களா, பட்டத்திலவரசர் கூட கொன்றுவீங்களான்னு சொல்லிட்டு ராணி கொஞ்சம் ஷாக்கில் கேட்கும்போதே, அங்கே அரசருமே என்னோட அப்பா எதை செஞ்சாங்களோ அதையும் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசரோட அப்பா எப்படி அரசரை கொல்லதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி பட்டத்திலவரசர் ஒரு வேளைக்கு மின் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கூட பட்டத்திலவரசரை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் அரசர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே ராணியாலையும் முடியலை. ஸோ மின் ஃபேமிலிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஆபத்து தான், முக்கியமாக பட்டத்திலவரசருக்கு ஆபத்துங்கிறது ராணிக்கு நல்லாவே புரியுது. ஸோ நெக்ஸ்ட் டே 2 தம்பியும் வர வச்சுட்டு, நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லி கேட்காங்க. அதில் 2வது தம்பி, இந்த மின் ஃபேமிலியோட பலமே நீங்கள் தான், எங்களோட பெருமைக்குரிய சகோதரியும் கூடன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தம்பி என்னென்னா, நீங்கள் இந்த நாட்டோட ராணின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனி மின் ஃபேமிலியை சேர்ந்த இந்த நாட்டோட ராணி, எனக்கும் மின் ஃபேமிலிக்கும் நடுவில் ஒரு கோடு இருந்துகிட்டே தான் இருக்கும், இனி என்னோட சேவையெல்லாம் மக்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது 2 தம்பிங்களுக்கும் ராணி திடீர்னு எதுக்காகவோ சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு புரியுது. ஸோ அதனால் மின் ஃபேமிலியை நம்ம தான் காப்பாற்றிக்கிடணும்னு டிசைட் பண்ணிவிட்டு ஏதோ இராணுவ பொறுப்பெலாம் இவங்களுக்கு
எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ அரசர் முன்னாடி இருக்கிற சோல்ஜர்ஸையும் தளபதிகளையும் கூட்டிகிட்டு போய் வாதாடுறாங்க. ஜோசன் அப்பாவி மக்கட்டிலேருந்து நிலம் வீடுன்னு வாங்கி வச்சுட்டு அவங்கள அடிமையாக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதை உள்ளூர் அதிகாரி கூட கேட்கறதுக்கு பயந்து போய் இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி மின் ஃபேமிலி ஊழலில் அதிகாரத்தோடு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நான் இராணுவ பொறுப்பை கொடுக்கணுமான்னு சொல்லி அரசரும் கேட்கும்போது அங்கே இருக்கிற தளபதியும் அவங்க எவ்வளோ செஞ்சுருந்தாலும் ராணியும் மின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஜோசனோட பெண்களோட பாதுகாப்பை அவங்க தான் காப்பாற்றியிருக்காங்க. இப்போ வந்து தூதர் கூட 50 பெண்கள் கேட்டதில் ராணி தான் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஆல்ரெடி அரசருக்கு ராணி மேலே கொஞ்சம் பொறாமையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அரசரும் இங்கே நான் அரசனா இல்லைனா மின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அரசனா நான் சொல்லி தான் எல்லாருமே செய்யணும், ஆனால் நீங்கள் நான் எதை செய்யணுங்கிறத நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க புரியுதான்னு சொல்லிட்டு தளபதிட்டு இருந்த ஒரு வாளை வாங்கிட்டு இதை வச்சுக்கோங்க, நீங்கள் ராணியோட தம்பிக்கா இல்லைனா இந்த நாட்டோட அரசனுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா, யாருக்கு விசுவாசமாக இருக்கீங்களோ அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களை குத்தி கொன்றுங்கன்னு சொல்லும்போது அவ்வளோதான் அரசர் பேசின இந்த பேச்சுக்கு எல்லாருமே பயந்து போய் அரசரோட காலில் விழுந்துருந்தாங்க. ஸோ இப்போ அரசர் அதோட ஸ்டாப் பண்ணாமல் அடுத்ததாக பட்டத்து இளவரசரையும் ராணியும் வர வச்சுட்டு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்காங்க. இனி அரியணையுடைய வாரிசு நான் கிடையாது, இனி பட்டத்து இளவரசர் தான் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே எல்லா அமைச்சரும் வேண்டாம் உங்களோட ஆணையை திரும்பி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட்டத்து இளவரசமே ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அரசர் சுத்தமாக கேட்காம போகிறாங்க. ராணிக்கு என்ன நடக்குங்கிற ஒரு ஷாக் தான். ஆனால் இதில் ராணியோட தம்பி என்னென்னா பட்டத்து இளவரசரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை ராணியும் நோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மின் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக பட்டத்து இளவரசர் தான் அரசராக இருக்கணுங்கிற ஆசை. ஸோ அப்படியே நைட் டைம் போல் இப்படி சின்ன வயசுலேயே யாராட்டும் அரசனாக மாறிட்டாங்கன்னா பெரிய பெரிய அரச விவகாரங்களை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தனியாக 5 அமைச்சர்கள் வைக்கணும் அரசர் கூடவே. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக மின் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லா அமைச்சர்களும் அதிகாரிகளையும் அவங்களோட வீட்டுக்கு வர வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ராணியோட 2 தம்பிகளும். ஸோ அப்படி இன்னொரு பக்கம் அரசரை பார்த்தோன்னா இப்போ அரசர் இந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ மின் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அந்த விசுவாசிகளை தவிர யாரெல்லாம் அரசருக்கு துரோகியாக மாறுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ கூடவே எப்பவுமே இருக்கிற அந்த யோங்குவான்ட்ட தான் சொல்லி அனுப்புகிறாங்க, ராணியோட 2 தம்பிங்க வீட்டுக்கு போங்க, அங்கே எந்தெந்த அமைச்சர் வராங்கிறத கண்காணிங்க, ஸோ நான் ஆர்டர் தந்ததும் மறுநாள் அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அவனும் கரெக்டாக போய் அவங்களோட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு யாரெல்லாம் எந்த அமைச்சர்லாம் வராங்க போகிறாங்கங்கிறத கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ராணியை பார்த்தோன்னா பட்டத்து இளவரசர் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. ராணி தான் பட்டத்து இளவரசராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் திடீர்னு பட்டத்து இளவரசரோட அரண்மனைக்கு அரசர் யார்ட்டையும் சொல்லாமல் சீக்கிரட்டாக அரச முத்திரையை அனுப்பி வச்சதா செய்தி வருது. ஸோ ராணியும் அடுத்தது அரசரெல்லாம் பார்க்கல, அமைச்சர் ஹாரியாங்க தான் கூப்பிட்டு விட்டு பேசுகிறாங்க. ஸோ இப்போது அரசர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னோட 2 தம்பிகளையும் இங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்காக தானேன்னு சொல்லும்போது அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ராணி கெஸ் பண்ணிட்டாங்க போல் அரசர் அரச பதவியை விட்டு போக போகிறது கிடையாது. எந்த அமைச்சர்கள்லாம் மின் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இவங்களுக்கு துரோகியாக மாறுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே இதில் பட்டத்து இளவரசர் இன்வால்வ் ஆனாலும் அரசர் சும்மா விட மாட்டாங்கிறத அமைச்சர் ஹாரியாங் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே ராணிக்கு ரொம்பவே பயம் வருது. ஸோ பட்டத்து இளவரசரையும் அந்த அரச முத்திரையும் கொண்டு போய் ஸ்டேட்டாக அரசரை தான் போய் பார்க்காங்க. பட்டத்து இளவரசன் ரொம்பவே சின்ன பையன், அவனால் அரசங்கிற பொறுப்பை தாங்கிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லும்போது திரைக்கு பின்னால் ஒரு ராணியாக இருந்துக்கிட்டு நீ அவனை வழிநடத்தி கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ராணி அந்த அரச முத்திரையை ரிட்டர்ன் கொடுக்காங்க. அரசரும் நான் இதை ஆல்ரெடி பட்டத்து இளவரசன்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது ஸோ இப்போ ராணி என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா கொரியன் கல்ச்சரில் இந்த பட்டு செய்கிறதுக்கு முக்கியமாக ஒன்றுன்னா பட்டுப்புழு தான் சார். பட்டுப்புழுவுக்கு ஒரு பிரார்த்தனை செய்வாங்க போல், அது ராணி தான் செய்யணும் போல். அப்படி ராணி செஞ்சால் அரசர் இருக்கணும், அரசரோட அரச முத்திரையும் கூட இருக்கணும் போல். ஸோ நான் பட்டுப்புழு கடவுளுக்கு பிரார்த்தனை செய்கிறதா இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த அரச முத்திரையை உங்கள் கூட வச்சுக்கணும், நீங்கள் தான் அரசனாக இருக்கணும். அப்படி இல்லைனா இப்போ மின் ஃபேமிலி வீட்டில் ஒன்றா இருக்கிற அந்த அமைச்சர்களை நான் பட்டத்து இளவரசரோட போய் சந்திப்பேன், எது உங்கள் முடிவுன்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லும்போது அரசர் என்னென்னா பட்டத்து இளவரசர் பக்கமாக போய் நின்றுக்கிட்டு இங்கே பார், உன்னை கொல்லணுங்கிறது என் ஆசம் கிடையாது, உன்னை காப்பாற்றணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஏத்தாப்பில் உன்னை மாற்றிக்கிடுவாங்க. நீ சின்ன வயசுலேயே நிறைய புக்கு படிச்சிருப்ப தானே, இந்த உலகத்தையும் உன் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறதுக்கும் ராணி அதுக்குள்ளே பட்டத்து இளவரசரை கோட்லேடி கூட அனுப்பி வச்சுருந்தாங்க. நீங்கள் கொடுத்த சீலை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே அரசனாக இருங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அரசரும் அது எப்படி முடியும், இங்கே நிறைய பேர் மின் ஃபேமிலிக்கு விசுவாசமாக இருக்கிறத தவிர துரோகிகளும் இருக்க தான் செய்கிறாங்க, எதிரி கூட இருக்கிற துரோகிகளை நான் கண்டுபிடிச்சி தான் ஆகணும்னு சொல்லும்போது அப்போது என்னோடய ஃபேமிலி உங்களுக்கு துரோகியாக தெரியுறாங்களா என்னன்னு சொல்கிறாங்க. போதாத அரசனாக இருந்தால் நான் விலகி தான் ஆகணும், அதனால தான் பட்டத்து இளவரசரை இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அவன் கையில் ரத்தக்கரை படிய வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்படி நடந்துச்சுன்னா அவனோட உயிருக்கே ஆபத்து. பட்டத்து இளவரசரை ஒரு அம்மாவாக நான் தான் பாதுகாத்தாகணும், நானும் என்னோட பட்டத்து இளவரசனும் இப்போ இங்கேருந்து என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறோம், உங்களோட முடிவை மாத்திரதா இருந்தால் நாளைக்குள்ளே சொல்லுங்கள் சொல்லிட்டு போகும்போது
சொல்லும்போது இங்கே அரசரும் அப்படி சொல்லலைன்னா நீங்கள் சொன்னபடியே பட்டத்து இளவரசர் அரசனாக மாறுவான், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே அரசருக்கு மறுபடியும் ராணி தன்னோட பேச்சை கேட்குறத மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் தன்னோட அப்பா வீட்டில் இருந்த எல்லா அமைச்சர்களையும் ராணி போக சொல்லியிருந்தாங்க. கூடவே அங்கே பட்டத்து இளவரசரையும் கூட்டிகிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ இப்படியே மறுநாள் ஆகுது. இருக்கிற எல்லா அமைச்சர்களும் பட்டத்து இளவரசர் இப்படி ராணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் நீங்களே ஆட்சியில் அரசராக இருங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அரசரும் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த டைம் தான் அமைச்சர் ஹாரியாங் போய் பேசுகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அரசராக இருந்தால் தான் சரியாக வரும், இல்லைனா ஏதாவது பிரச்சனை நடக்குதா வாய்ப்பு இருக்குது, இதனால் ராணியும் ரொம்பவே ஹேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு புரியும்படி எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் அரசரும் சரின்னு சொல்லி முடிவு எடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ராணி 2 தம்பிகளும் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து இல்லீகலாக வீடு ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கியிருக்கீங்க, ஸோ அதுக்கப்புறம் வீடு இல்லாமல் அவங்க உங்கள்கிட்டயே அடிமையாக வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள ரிட்டர்ன் அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் இதெல்லாம் அரசருக்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அரசருக்காக பண்ணிட்டு இருக்கேன், எனக்காகவும் தான், சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அப்படியே ரகசிய தகவல் தருதவர்கிட்டையும் போய் பேசி இப்படி யாரெல்லாம் இல்லீகலாக வீடு வாங்கியிருக்காங்கிறத விசாரித்து இதுக்கு மூல காரணம் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு விடுறாங்க. ஸோ அடுத்ததாக அரண்மனையிலேருந்தும் ஆள் வராங்க. அரசர் அவரோட முடிவை மாற்றிக்கிட்டாங்க, ரிட்டர்ன் அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ராணியும் அரண்மனைக்கு போகிறாங்க. ஸோ ராணி வந்தது தெரிஞ்சதும் அரசரும் ராணியை தான் போய் பார்க்காங்க. நீ திரும்ப வந்ததுக்கு காரணம் இதுதானான்னு சொல்லி கேட்கும்போது ராணியும் எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசர் நீ என்னை விட்டுட்டு தனியாக நடந்து போயிட்டேன்னு சொல்லும்போது, நான் உங்களை எப்பவும் கைவிட்டது கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் பக்கத்துலேயே தான் நான் இருந்திருக்கேன்னு சொல்லும்போது, இப்போது அரசர் என்னென்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா ஏதோ தீவில் தனியாக மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ராணி அவங்களோட டிசிஷன் எடுத்து தனியாக போனதுக்கே அரசர் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கே முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் மட்டும்தான் கொஞ்சம் அரசியலை கலந்து கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு விதமாக தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.